Hi friends, நம்ம இன்னைக்கு வீட்லயே சிக்கன் grill kebab வந்து ஓபன் ஸ்பேஸ்ல எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். சோ நான் இப்போ வந்து சிக்கன் பீஸ் வந்து கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 500 கிராம்ல இருந்து ஒரு என்ன சொல்றது ஒரு 1/2 கிலோல இருந்து கொஞ்சம் கூட இருக்கும். சோ இது வந்து நல்ல மஞ்சள் அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இதில் மசாலா வந்துட்டு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் வந்துட்டு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன பிஞ்சு வந்து ஃபுட் கலர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் வந்துட்டு ஒரு 1/2 லெமனை வந்து ஜூஸை பிழிஞ்சி வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு லாஸ்ட்டில் தான் தயிர் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா தண்ணி விட்டுரும். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி விட்டுரும். ஸோ நம்ம லாஸ்ட்டில் அதை ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட்னஸை கூட்டி விட்டுடலாம். ஓகே, ஸோ ட்ரையாகவே நீங்கள் இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பண்ணிங்கன்னா மசாலா வந்து அப்படி தனியாக பிரிஞ்சு வந்து தண்ணி மட்டும் அந்த சிக்கனில் ஒட்டிகிட்டு இருக்கும். நமக்கு வந்து அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காது. என்னடா அவ்வளோ மசாலா போட்டோம், பட் வந்துட்டு சிக்கனில் வந்து அந்தளவுக்கு பிடிக்கலையே அப்படின்னு நினச்சிருவோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ட்ரையாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு மசாலா வந்து சிக்கன்லேயே அப்படி ஒட்டிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது நான் இப்போ வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் இதை நல்லா ஊறட்டும் நான் வைக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் இதை மேரினேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நம்ம கபாப் பண்ண போகிற டைம் பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து செங்கல்லாம் அடுக்கிட்டேன். நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா மண்ணெலாம் இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்கள், செங்கல் அந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி போட்டு நடுவில் 2 செங்கல் போட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மணல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே வந்து தரை வெடிக்காது, அப்புறம் சூடுலாம் கீழே இறங்காது. ஸோ இது வந்து இருக்கிற ஸ்பேஸில் எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ நான் வந்து இது கங்கு போட போகிறேன். அதுக்காக வீட்டில் வந்துட்டு சிரட்டெல்லாம் இருக்குது. அது போக வந்து குச்சி அது மாதிரிலாம் எடுத்து இப்போ நம்ம தீ ரெடி பண்ணிக்கலாம், கங்கு போட்டுக்கலாம். ஸோ அந்த சார்கோல், அதாவது அந்த கங்குலேயே தான் நம்ம நெருப்புலேயே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ நெருப்பு வந்து கூட்டிக்கலாம். இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் வெராண்டா இந்த பைக் நிப்பாட்டுற இடத்துல தான் வந்துட்டு நான் இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்கும், பட் இடம் இல்லையே அப்படின்ற மாதிரி யோசனையாக இருக்கும். இப்போ நான் வந்து மேரினேட் பண்ண சிக்கனை வந்துட்டு ஸ்கீவர்ஸில் வந்து குத்தி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து grill ஒயரை போட்டிருக்கிறேன். உள்ளுக்குள்ளே தீ எரிஞ்சிட்ருக்கு, கீழே பாதி கங்காயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு இப்போது அந்த சிக்கனை வந்து ஸ்கீவர்ஸ் வந்து அப்படி அந்த நெருப்பில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ அவுட்டோர் குக்கிங்கில் அந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெய்லி வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்றது இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ. ஸோ கொஞ்சம் கிளேஸுக்காண்டி நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ, இல்லை பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். இப்போ நான் வீட்டில் வந்து பட்டர் இல்லை, ஸோ நான் அதனால் கோகோனட் ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுறீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு சிக்கனில் வந்து கிளேஸ் இருக்கும். ஸோ லேஸாக எடுத்துகிட்டு விட்டுக்கோங்க, ஏன்னா அந்த ஒயரில் வந்து சிக்கன் வந்து நெருப்பில் வேகிறப்போ ஒட்டும். ஸோ லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஈவனாக, அப்போ தான் எல்லா சைடும் வேகும். கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் அதை பக்குவமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதை அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் திருப்பி ஈவனாக வேக வைங்க. சரிங்களா? இப்போ ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சு சார்கோல் வந்துருச்சு. உள்ள கீழே எவ்வளோ கங்கு இருக்குது பாருங்கள், ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ திரும்பவும் கொஞ்சம் ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுறேன். நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் பண்ணுறப்போ அடிக்கடி ப்ரஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த சிக்கன் வந்து எல்லா இடத்துலையும் ட்ரையாக இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா மசாலா மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆயில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சில சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்லா வேக அதுலேருந்து ஒரு ஜூஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் போய் இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக நல்லா குக் ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஜூஸியாக இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீட்டிலே சிக்கன் grill கபாப் குட்டி ப்ளேஸில் நம்ம பண்ணிட்டோம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மொட்டை மாடலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பை பை, சி.